போக்குவரத்து துறையில இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் இப்பவாது நமக்கு நல்லது நடந்துராதான்னு ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு காலையில என்கிட்ட பேசினாங்க. இல்ல விஜய் அண்ணாவை பாக்குற வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களுடைய குறைகள் என்னங்கறத ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய பேரை பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு ரொம்ப முக்கியமா என் மனசுக்கு கேட்டப்ப ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு விஷயத்த நான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு போக்குவரத்து துறை ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வரும்போது அவர் கொடுத்த வாக்குறுதியில இதுவும் ஒண்ணு. போக்குவரத்து துறையில இருக்கிற அத்தனை பேருக்கும் ஓய்வூதியத்தை கன்ஃபார்ம் பண்றதா சொல்லியிருந்தாரு. இப்ப வரைக்கும் ஓய்வூதியம் கன்ஃபார்ம் பண்ணப்படவே இல்லை. அது மட்டும் இல்லாம போக்குவரத்து துறையில மட்டும் இந்த டபுள் சேலரி மெத்தட் வந்து இருந்துட்டே இருக்கு. டிரைவர், கண்டக்டர், ஃபோர்மேன் அண்ட் டெக்னிக்கல் பர்சன்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கழக சேலரி வந்து ரிசீவ் பண்றாங்க. இதே ஜேஇ, ஏஇ, எம்டி, பிரான்ச் மேனேஜர், ஜிஎம் இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் சேலரி ரிசீவ் பண்றாங்க. இதுல கஷ்டப்படுறவங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்து கம்பெனி ப்ராஃபிட்ல இருந்தா மட்டும்தான் நல்ல சம்பளம். ஆனா ஹையர் ரேஞ்ச்ல இருக்கிறவங்களுக்கு ரெகுலரான சேலரி வித் ப்ராப்பர் பென்ஷன், ப்ராப்பர் இன்கிரிமெண்ட் இது எல்லாமே கிடைக்குது. 10,000 ரூபாய்க்கு சேல் ஆச்சு அப்படின்னா தான் 60 ரூபாய் பேட்டா கிடைக்கும் கண்டக்டர்ஸ்க்கும் டிரைவர்ஸ்க்கும். ஆனா அந்த 10,000 ரூபாய் சேல்ஸ் கூட இப்ப ஆகுறது இல்ல. மகளிருக்கு ஃப்ரீ பஸ்னு விட்டதுக்கு அப்புறம் இதுவே சென்னையில பாத்தீங்கன்னா ஒயிட் போர்டு, டீலக்ஸ், ஏசி அந்த மாதிரி இருக்கு. ஒயிட் போர்டு மட்டும் தான் ஃப்ரீ பஸ். ஆனா நம்ம ஊர்ல திருநெல்வேலி, தென்காசில எல்லாம் பாத்தீங்கன்னா எல்எஸ்எஸ் ஒன்னு விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு மட்டுமா பேமெண்ட் வாங்கி இருந்தாங்க. இப்ப அதையுமே ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. ஒரு லேடி ஏறி இறங்குனாங்க அப்படின்னாலே அந்த லேடி உள்ள ஏறி இறங்குனதுக்கு 16 ரூபாய் 50 காசு டிக்கெட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா இத பொதுமக்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்டாப்புக்கு நடுவில் அவங்க ஏதாவது காய்கறி வாங்க போனா கூட இப்படி ஏறி அப்படி இறங்கிக்கிறாங்க. அதனால கவர்மெண்ட்டுக்கு வந்து இது லாஸ் தான். சொல்ல போனா 16 ரூபாய் 50 காசு லாஸ் தான். ஆனா லேடிஸ் உள்ள ஏறி இறங்கும் போது டிரைவர்ஸ்க்கோ கண்டக்டர்ஸ்க்கோ பேட்டா கிடைக்கிறது இல்ல. சோ அவங்களுடைய பேசிக்கான வாழ்வாதாரம் இங்க பாதிக்கப்படுது. பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 8000 பணியிடங்கள் இதுவரை நிரப்பப்படாமலே இருக்கு. ஒரு டிரைவர் இறந்து போனாருன்னா அவரோட ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது அதே டிரைவர் வேலை தான் கொடுக்குறாங்க. ஏன் அவங்க நல்லா படிச்சிருந்தா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒர்க் கொடுக்கலாம்ல, அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏத்த மாதிரியான வேலை கொடுக்கலாம்ல, அந்த மாதிரி கொடுக்கறது இல்ல. டிரைவர் சன் இறந்தா டிரைவர் அந்த காலி இடங்களுமே இது வரைக்கும் நிரப்பப்படாம தான் இருக்கு. போக்குவரத்து துறைக்குள்ளேயே யூனியன்லாம் இருக்கு. டிஎம்கே யூனியன், ஏடிஎம்கே யூனியன், இந்த யூனியன் அந்த யூனியன் சொல்லிட்டு. இதுல திமுக யூனியன்ல இருக்கிறவங்க வேலைக்கு கூட ஒழுங்கா போறது இல்ல. காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா கிளம்பி வர்றது, அப்படியே டிப்போலே உட்காந்துட்டு திருப்பி போயிரு. என்னங்க பெரிய யூனியன், வேலைன்னு வந்துட்டா எல்லாருமே வேலை தானே பார்க்கணும். இதுல என்ன பார்ஷியாலிட்டி? கிராச்சுவிட்டி, பிஎஃப் இந்த மாதிரி ஜாப முடிச்சிட்டு போறவங்களுக்கு கூட கவர்மெண்ட் சேலரி இருக்கிறவங்களுக்கு சேம் டே செக் கொடுத்து ஒரு வாரத்துக்குள்ள கேஷ் கையில வந்துரும். ஆனா இந்த கழக சேலரி எல்லாத்துக்கும் 2024 முடிச்சவருக்கே பாத்தீங்கன்னா இப்பதான் அவருக்கு அந்த பிஎஃப் கிராச்சுவிட்டி எல்லாம் கிடைச்சிருக்கு. இவங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. கவலைப்படாதீங்க, தமிழக வெற்றி கழகம் இருக்கு. உங்களுக்காக நாங்க குரல் கொடுப்போம். உங்களுடைய ஒரு தேவைகளையும் நாங்க புரிஞ்சு செயல்பட்டு அத்தனை காலி இடங்களும் நிரப்பப்படும். அத்தனை பேரும் அரசு வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணுவோம். ஏன் ஒரே சேலரிக்கு கீழே எல்லாரையும் கொண்டு வருவோம். பென்ஷன் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்வோம். காலி இடங்களை நிரப்புவோம். இது எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு போய் என்னோட தலைமையில கண்டிப்பா சொல்றேன். கவலைப்படாம இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.